நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு அதிரடியா இருக்குது. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்னா மாறி போய் கிடக்குது. அவங்க போலீஸ்காரங்கன்னா அவங்க வேலையை செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் போலீஸா இன்னைக்கு வேலையை செய்யறேன் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீ இத்தனை ரவுடியின் கூட்டம் மிரட்ட சொன்னாங்க, இவ்வளவு கஞ்சாவை தூக்கி போடு. மைனாரிட்டி ஓட்டு திமுக தானே, அதுதான் அப்படின்ற ஒரு கர்வம் தான் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலினத்துக்காரங்க மைனாரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா been shifted the votes completely to TVK as I told before. அதனால இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிலைப்பாடு மாற்றிக்கிட்டோம். விஜய்னா டிஆர்பினா விஜய். அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்போயாச்சும் நீங்கள் முதல்வர் விஜய்க்கு வந்து நன்றி கடனா இருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவதூறே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு முதல்வர் விஜய்க்கு அதே மாதிரி செய்யாதீங்க. பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்ல, அப்புறம் கொஞ்சோண்டு இந்த ட்ரக்ஸ் விற்கிறாங்க, அதை தவிர என்ன குறை இருக்கு அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அந்த 2 குறையை ஃபர்ஸ்டே அவர் கையில் தான் போட்டாரு. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ஆரோக்கிய சதீஷ் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம். திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் அதை எதிர்பார்க்கல இல்லையா? இல்லை, அது நான் எதிர்பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா திருச்சி கிழக்கு வந்து அது ஒரு செல்ஃபிஷாக யோசிச்சிங்கன்னா அது என்னோட தொகுதி. நீங்கள் அப்படிங்கும்போது நான் வந்து நாங்கள் நின்னது வந்து தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு சார்பாக 2021. அதாவது எல்லா அரசியல்லையும் நான் வந்து அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நின்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் ரெப்ரசன்டேஷன் வந்து யாருமே கொடுக்கல. புரிஞ்சுங்களா? ஒரு கிறிஸ்டியன் ரெப்ரசன்டேஷன் யாருமே கொடுக்கல அப்படிங்கிறது பதிவு செய்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து திருச்சி கிழக்கு மட்டும் இல்லை 32 இடத்துல வந்து நாங்கள் நின்னோம். அதை நாங்கள் பதிவு செய்வோம். வி ஆர் ஆல் ஒன்லி ஸ்பாய்லர்ஸ். புரிஞ்சுங்களா? நாங்கள் யாருமே வந்து 32 பேரும் நாங்கள் வந்து ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சே நாங்கள் நிற்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்ப்பாளர்கள் இந்த திமுக அரசுக்கு யாருன்னா கிறிஸ்தவர்களில் இருக்கிறாங்களா? ஏன்னா இவங்க கிறிஸ்தவர்களுக்காக எதுவுமே செய்யலை, அதை பதிவு செய்வோம். இப்போ வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ என்ஐ ஆக்டில் வந்து சிஸ்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க கேரளாவில். புரிஞ்சுங்களா? அவங்க போய் பார்லிமெண்ட்டில் போய் லோக்சபாவில் போய் பேச்சுன்னு பேசி அந்த சிஸ்டரை வந்து 7வது நாளில் என்ஐ ஆக்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே. இங்கே அதே சேத்தன் சாமி, இப்போ ஃபாதர் சேத்தன் சாமின்னு சொல்லிட்டு 75வது நாள் ஸ்ட்ரா கிடைக்காம செத்து போனார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து திமுக வந்து 40 சீட் வந்துருச்சு. நியர் அபவுட் 40 சீட் அவங்க மைனாரிட்டி ஓட்டு திமுக தானே. அதுதான் அப்படின்ற ஒரு கர்வம் தான் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? அந்த கர்வத்தை உடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து 2021 வந்து நாங்கள் இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கிற ஏரியாவில்னா வந்து நாங்கள் போட்டோம். அந்த திருச்சி கிழக்கு என்னோடய சொந்த தொகுதி அப்படின்றதுனால போட்டி போட்டோம். நம்மளால் முடிஞ்ச டேமேஜை வந்து திமுகவுக்கு பதிவு செஞ்சோம். ஆனால் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலினத்துக்காரங்க மைனாரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா been shifted the votes completely to TVK as I told before. அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிலைப்பாடு மாற்றிக்கிட்டோம். இனிஷியலாக நாங்கள் வந்து ஒரு அலையன்ஸ் கூட பேசணும் டிவிகேல. பட் தே சேட் தட் காங்கிரஸ் சேராதனால மற்ற கட்சிகளோட அலையன்ஸ் வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து நண்பர்களாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒதுங்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்களோட ஓட் பேங்க் ஷிஃப்ட்ஸில் வந்து நிறைய ஒரு மாற்றம். திருச்சி கிழக்குக்காக வந்து நான் நிறைய பேசினது வந்து அங்கே ஊர் மக்கள்னால் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. என் சொந்த தொகுதி அப்படின்றனால அந்த ஊர் மக்கள்னா அப்ரிஷியேட் பண்ணாங்க. இவன் இவ்வளோ பெரிய திருடன்னு தெரியாமல் போச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப நிகழ்வான விஷயம்தான். அதனால் நெக்ஸ்ட்டு யார் அவர் நிற்க வச்சாலும் திருச்சி கிழக்கு ஜெயிச்சிருவாங்க. ஒரு அசம்பிளி ஆரம்பிக்கும், ஒரு நாள் பார்ப்பாங்க, மறுநாள் அவங்களோட ஒர்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு இருக்கு. இது வேணால் தொடர்ந்து எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் திருப்பி. அது உண்மைதான். இல்லை விஜய்னா டிஆர்பினா விஜய். அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்போயாச்சும் நீங்கள் முதல்வர் விஜய்க்கு வந்து நன்றி கடனா இருங்க அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அவதூறே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு முதல்வர் விஜய்க்கு அதே மாதிரி செய்யாதீங்க. இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்கள் சேனல் வழியாக சொல்லிக்கிறேன், இப்போயாச்சும் திருந்துங்க. அதில் ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன சர்ச்சைகளோட ஆரம்பிச்சிருக்கு. வந்தே மாதரம் பாடினாங்க, அடுத்து நேஷனல் அந்தம் தேசியகீதம் பாடினாங்க, 3வது தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. இது மறைமுகமாக ஆர்எஸ்எஸோட கோட்பாடு இல்லை. அது ஆக்சுவலாக நான் ஆக்சுவலாக லைவ்ல இருந்தேன். நீங்கள் பேசும்போதே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அன்றைக்கி வந்து ஒரு டிவி சேனல் லைவில் தான் இருந்தேன். புரிஞ்சுங்களா? அன்றைக்கே ஆரம்பித்தாங்க. நான் ஸ்ட்ரைட்டாகவே சொன்னேன், சார் இது கவர்னன்ஸ் ப்ரோட்டோகால் சார். கவர்னன்ஸ் ப்ரோட்டோகாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீ கேட்கவே கூடாதுன்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு போயிடலாம்.
புரிஞ்சுங்களா? நம்ம வந்து காரியம் வந்து நல்லவனா விஜய் வல்லவரான்னு கேட்டிங்கன்னா அவர் வல்லவர். ஓகேங்களா? எந்த விதமான இது பண்ணாலும் சூப்பராக தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டு போயிட்டாரு. இல்லை ஆக்சுவலாக 4 months 5 months முன்னாலே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அதாவது கவர்னர் ஈடுபடுற ஃபங்க்ஷன்லையும் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் இருக்கிற ஃபங்க்ஷன்லையும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வர தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லன்னா ஆஸ் பர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நான் என்ன கேட்பேன்னா, நீங்கள் என்ன மீடியமில் படிச்சீங்க? நான் தமிழ் மீடியம். நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சீங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்ன? தமிழ். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக இருக்குது. ஆமாம். செகண்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன? தமிழ். தமிழ். தமிழ்நாட்டிலே வந்து செகண்ட் லாங்குவேஜ் தமிழ்னு சொல்கிறீங்க. இல்லை இங்கே அப்படி தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டிலே தமிழ்ல வந்து டிஎம்கே ஸ்கூல் அதுவும் கிடையாது. டிஎம்கே அவங்க நடத்துற ஸ்கூல் அதுவும் கிடையாது. ஓ, செகண்ட் லாங்குவேஜ் அது கிடையாது. பிரெஞ்சு எடுத்துக்கலாம். டிஎம்கே ஆமா. சிபிஐ ஐசிஐசி செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் இல்லாம தமிழ் கிடையாது. ஆமா, ஹிந்தி எடுத்துக்கலாம், சான்ஸ்கிரிட் எடுத்துக்கலாம், பிரெஞ்சு எடுத்துக்கலாம், ஜெர்மன் கூட இன்னைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஐசிஐசி போர்டு, என் பையன் ஐசிஐசி போர்டில் தான் படிக்கிறான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அரசியலாக்கணுமேங்கிறதுக்காக பேசுகிறது. புரிஞ்சுங்களா? நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பேச முடியாமல் என்னென்னா தவிர்ப்போமோ அதெல்லாம் வந்து தாவேக்கா கண்டிப்பாக தவிர்த்துக்கும்பேன். ஏன்னா மக்களை தேவையில்லாமல் போட்டு குழப்பம், நம்ம நிறைய பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி அதிரடியாக இருக்குது. இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன்னா மாறி போய் கிடக்குது. அவங்க போலீஸ்காரங்கன்னா அவங்க வேலையை செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் போலீஸாக இன்றைக்கி வேலையை செய்கிறேன் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இன்னைக்கு இத்தனை ரவுடியும் கூப்பிட்டு மிரட்ட சொன்னாங்க, இவ்வளோ கஞ்சாவை தூக்கி போட்டு 780 கிலோ கஞ்சாவை வந்து தாம்பரம் கமிஷனரேட்டில் வந்து போட்டு இன்னைக்கு டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த நடவடிக்கைங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்குது. காலையிலேருந்து இன்னொரு நியூஸ்லாம் வருது பார்த்தீங்களா? டாஸ்மாக் 5 ரூபா கம்மி, நாங்கள் எக்ஸ்ட்ரா ரூபா கொடுக்கல, 10 ரூபா கொடுக்கல. டாஸ்மாகில் இருக்கவங்கன்னா இல்லை அவர் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 500லேருந்து 717 கடைகளை வந்து வழிபாட்டு தலங்கள், பள்ளிகளுக்கு அருகே, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் வந்து நேரம் அதே மாதிரி குறைக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டோம். அது இன்னும் இது வரல. இன்னும் ராத்திரி 10 மணிலேருந்து 8 மணி குறைக்கிறதா ஆர்டர் போட போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ முழுமையாக குறைக்க முடியாட்டியும் இமீடியட்டாக குறைக்க முடியாட்டியும் இந்த மாதிரி இதெல்லாம் மாதிரி விஷயம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து பாருங்க, எடுத்த உடனே இந்த என்னென்ன சொல்கிறாப்புலையோ அதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஆக்டிவாக வந்து எக்ஸிக்யூட்டிவும் வேலை செய்கிறாங்க. அவங்களை வேலை செய்ய விடணும் சார். நீங்கள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய்க்கு வந்து இப்போ மற்ற சிஎம்கனா வந்து இவ்வளோ பாதுகாப்பு வேணுமா, விஜய்க்கு இவ்வளோ பாதுகாப்பு வேணும். நீங்கள் மக்கள் எப்படி இப்பயும் வந்து நிற்கிறாங்க பாருங்கள், அது தடுக்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு வேணும். ஆனால் மற்ற இடத்துல மற்ற மினிஸ்டர்ஸ்ல இந்த பாதுகாப்பு எடுத்துக்காமல் அவங்க பாடி சிங்கிளாக வராங்க, எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப நடைமுறையில் ரொம்ப நல்ல சாத்தியமாகும். 6 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டார், ஆனால் 7 மணிக்கு டிவியில் திரும்ப நியூஸ் வருது. ஓகேங்களா? ஹி இஸ் கண்டினியூஸ்லி இஸ் பீன் ஒர்க்கிங். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மக்களோட பிரச்சனை என்னன்னா எதுன்னு சொல்லி லிஸ்ட்டு ஏற்கனவே ரெடி பண்ணிட்டார். புரிஞ்சுங்களா? ப்ரீ டிக்டேட்டட் லிஸ்ட் வந்து எதுவுமே ரெடி பண்ணிட்டார். பேசிக் கம்யூனிட்டிஸ் நீ எப்படி நல்லா இருக்கணும் அதில் வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல. ப்ளஸ் நம்ம ஊருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் ட்ரக்ஸ் அண்ட் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம துரந்தர் அக்கா சொன்னது ஒன்று தான், இந்த ஆட்சியில் என்னங்க தப்பு நடக்குது? ஒன்று என்ன கொஞ்சம் இந்த பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை, அப்புறம் கொஞ்சோண்டு இந்த ட்ரக்ஸ் விற்கிறாங்க, அதை தவிர என்ன குறை இருக்கு அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அந்த 2 குறையை ஃபர்ஸ்டே அவர் கையில் தான் போட்டாரு. ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணேன்னு ஒரு இது வேற முதல் இது அதுவும் போட்டிருக்காரு. அதான் சிங்கப்பெண்ணே தான் பெண்களுக்கான பாதுகாப்பு 65 விதிமுறைகள் அதில் எல்லாம் போட்டிருக்காரு. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒட்டியிருக்காங்க. அதில் ஒன்றும் நான் கூர்ந்து பார்க்கல. நிறைய பேராமீட்டர்ஸு என்னென்ன எப்படி பார்க்கணும், எப்படி இது பண்ணணும், ஐ மீன் போலீஸ் இன்ஸ்பெக்ஷன் எப்படின்னா பண்ணணும் அப்படின்றதுனா ரொம்ப பண்ணியிருக்காங்க. 0 லைட் ஏரியாவை எப்படி உருவாக்கணும், எங்கெங்கன்னா லைட்டு போடணும், சோலார் எங்கெங்கன்னா வைக்கலாம் அப்படின்ற பிளான்ஸ்லாம் கூட கொண்டு வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். திராவிட மாடல் அரசு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் நிறைய 2-3 நாள் நிறைய சோஷியல் மீடியா பார்த்துருந்தீங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க சில பத்திரிகையாளர். என்ன சார்?
என்ன இப்படி திராவிடமா இப்படி இது என்னது இப்படி இப்போ பண்ண என்ன அர்த்தம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது வந்து தோல்வியே கிடையாது, இதுதான் பிளான் பண்ணி பிஜேபி வந்து பிளான் பண்ணி இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருச்சு. குளத்தூர்லாம் ஸ்டாலின் தோப்பாரா? தோப்புறது வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு யாராவது புரியுதா? ஐயோ சார் பாவம் சார், அவங்க ஏதோ அவங்க வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அது திமுக பேசல, இல்ல பத்திரிகையாளர் இல்ல இன்னைக்கு அவரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு, இவர் கட்டி தழுவி அனுபவிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா எதிர்கட்சி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. ஆமா, ஓகேங்களா, மெஜாரிட்டியா எதிர்கட்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் இப்பயும் அதிமுக சேர்த்துக்கிட்டு தான் பேசுறாரு பாருங்க. எதிர்கட்சின்னு அவரை மட்டும் அவர் நினைக்கல, எதிர்கட்சின்னு அவரை மட்டும் அவர் நினைக்கல, இப்பயே அவர் அதிமுக சேர்த்துக்கிட்டு தான் பேசுறாரு. சேர்த்து பேச முடியாது, 30 பேர் வந்து இங்க வந்துட்டாங்க, இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நடுவில் அந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்களா? 2 பேரும் ஏடிஎம்கே டிஎம்கே சப்போர்ட் தரதா? ஆமா, ஏடிஎம்கே டிஎம்கே சப்போர்ட். நடுவில் ஒருத்தர் முதல்வராகவே வாழ்ந்துட்டார் சார். ஒருத்தர் இல்ல ஒருத்தர் கட் பண்ணாங்க 1.5 நாள், அவர் அவரே சொல்லியிருக்காரு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கற்பனையா வந்து ஒருத்தர் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பதவி கிடைக்கும்னு நினைச்சு நம்ம வந்து அதுக்காக போயிட்டு இருக்கும் போது அதுல வந்து அவர் அன்னைக்கு அவர் பேச்சும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் டெப்டி சிஎம், ஏன் நான் சிஎம் ஆகக்கூடாதா அப்படின்ற பேச்சிலே வந்து பாத்தீங்கன்னா, என்னடா நான் அன்னையிலேருந்து சொன்னேன். நான் அன்றைக்கி வந்து அண்ணன் அன்றைக்கி வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து அண்ணன் திருமாவளவன் சொல்கிறேன், நான் இல்லைமேட்டு மிஸ்டர் திருமாவளவன் தான். ஓகேங்களா, ஹி ஹஸ் லாஸ்ட் அவர் ரெஸ்பெக்டா. பிரதர்ஹுட்டுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி சார், மிஸ்டருங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் லாஸ்ட் மை ரெஸ்பெக்ட் பர்சனலாக சார். பர்சனலாக ஐ ஹாவ் மை ஓன் இதை. இன்றைக்கி தாவேகா தலைவர் நம்ம முதல்வர் ஒத்துக்கிட்டாருன்னா நான் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹி ஹஸ் லாஸ்ட் மை ரெஸ்பெக்ட், புரிஞ்சுங்களேன். அந்த அளவுக்கு ஒரு நாள் இந்த அளவுக்கு ஒரு 1.5 நாள் ஒரு மனுஷனை வாழ வச்சு, அதே சேம் டயத்தில் எடப்பாடியும் நினைச்சிட்டு இருக்காரு சிஎம்னு. டிஎம்கே தனக்கு சப்போர்ட் பண்ண போகுது இன்னைக்கு நாம சொல்லல, சிவிஷன் சொல்லியிருக்காரு. ஓகே, நான் சிஎம் ஆகிறதுக்கு அவங்க ஆதரவு தராங்க அப்படின்னு. அந்த டயத்தில் 2-3 பேர் சிஎம்க்கான முயற்சிகள் எடுத்துட்டு அப்படிங்கும் போது சார், இப்போ வந்து இவங்க என்ன சொன்னாங்க, 4 பேர்த்தோட ஆதரவை வாங்கி 5 வருஷம் ஆட்சி நடத்த முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ இந்த 23 கட்சி, இந்த சைடு ஒரு 23 கட்சி, அதில் ஒரு 4 கட்சி தான் இந்த சைடு வந்திருக்கு. அப்படின்னா இங்கே ஒரு 19, அந்த சைடு ஒரு 5, இவங்க பார்த்தீங்கன்னா 24 கட்சி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னு நினைச்சிருக்காங்க பாருங்க. இதை நினைச்சாவே நமக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ இவ்வளோ பேர் சேர்ந்து நம்ம ஆட்சி அமைக்கலாம்னு நினச்சிருக்காங்க பாருங்க, அதுவே நமக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வருது. பட் ஆனால் விஜய், முதல்வர் விஜய் வந்து இல்லமேட்டு அதிரடி ஆட்டம் காட்டுறாரு. அவர் வந்து இல்லை ரொம்ப பண்ண முடியுமா? மெஜாரிட்டி இல்லை, ஏன்னா இவங்க இந்த பண்ணுவார் சார், அவர் எதுக்கும் பயப்படார் சார். ஏன்னா நிறைய திட்டங்கள், அதாவது இப்போ மதுவிலக்கு போன்ற திட்டங்களில் வந்து யாரும் எதிர்க்க முடியாது. வேற சில திட்டங்களில் வந்து பண்ணும்பொழுது அவங்க எதிர்த்து. நீங்கள் நல்லா நான் யோசிக்கிறேன் சார், நீங்கள் இப்போ நீங்கள் நல்லா மனசில் மட்டும் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம். நம்மனா 3ஆம் தேதி 3rd மே வரைக்கும் எனக்கு வந்து டெய்லி த்ரெட்டனிங் கால் வந்துட்டு இருந்துச்சு, புரிஞ்சுங்களா. 4ஆம் தேதி நைட்டு நீ வீட்டில் தூங்க மாட்டாடான்னு அவன் இதுலேயே ஃபோன் பண்ணுவான், புரிஞ்சுங்களா. நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக இவர் ஆட்சி அமைப்பாருங்கிறத நம்பணும். நல்லா யோசிச்சுப்பேன். ஐ எம் இண்டிவிஜுவல் பர்சன் சார். நான் வந்து என்னை யாருமே வந்து பார்த்துக்கணுன்னு கட்டாயம் யாருக்கும் கிடையாது, புரிஞ்சுங்களா. ஆனால் இருந்தாலும் நம்ம உணர்வு தான், புரிஞ்சுங்களா. அப்படிங்கிற போது அதே உணர்வு நான் சொல்கிறேன் சார், இதை கலைக்கணும்னு நினச்சாங்கன்னா ஓகேங்களா, எதிரில் ஒரு கட்சி கூட இருக்காது சார். 200 சீட் 234 சீட்டில் எதிர்ப்புற வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 சீட்டா 2 சீட்டான்னு தான் இவங்க உட்காந்துருக்கணும் மொழியே. ஏன்னா இன்னைக்கு மக்கள் உணர்வை பார்த்துட்டோம் சார். இன்னைக்கு அவர் பதவியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரவங்க அழுகுறாங்க சார், அதாவது ஆனந்த கண்ணீர், ஓகேங்களா. அந்த ஆனந்த கண்ணீர், அந்த இமோஷன்ஸ் எஸ்மின், அதாவது வீட்டில் இருக்க பொட்டு பொடுசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் வரைக்கும் கனெக்டட் எவ்ரிவன். அதை தான் அவங்க அன்னையிலேருந்து சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க சின்ன பசங்களை வந்து சின்ன பசங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு போடுறாங்க அப்படின்னா பெரியவங்க சின்ன பசங்களை கைட் பண்ணுமே தவிர, சின்ன பசங்க வந்து ஒரு சினிமாவை பார்த்துட்டு வந்து ஓட்டு போடு, துப்பாக்கி படம் நல்லா இருக்கு நீ ஓட்டு போடுன்னு சொன்னா என்ன அரசியல் முதிர்ச்சி இருக்கும்? அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டு போட்ட பெரியவங்களுக்குன்னா மூளை இல்லைங்கிறீங்களா? சொல்லுங்க, உங்க வாயால் கேட்க விரும்புகிறேன். மூளை இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லைமேட்டு அவங்களோட ஓட்டும் உங்களுக்கு இல்லை. ஏற்கனவே நீ பேசின தற்கொலைக்கு தான் 1/3 ஆஃப் தமிழகமே இன்னைக்கு வந்து நீ தற்கொலைன்னு சொல்லுவியா? இன்னைக்கு 1/3 சார் இவங்க வச்சிருக்க ஓட் பேங்க்னா எவ்வளோ சார்? 25%, 21% வச்சிருக்காங்க சார். 1/3 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, புரிஞ்சுங்களா. 1/3 ஆஃப் மோர் தென் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் ஹஸ் voted ஃபார் முதல்வர் விஜய்,
புரிஞ்சுங்களா? இன்னைக்கு திரும்பவும் தற்கொலைன்னு சொல்லு, திரும்பவும் ஏன்னா இமோஷனலா என் புள்ள சொல்றதை நான் கேட்பேன். என் பிள்ளைக்காக நான் வந்து சார் நான் இதுதான் முன்னாடியே எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஒரு ஐஏஎம் படித்தவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு சொன்னதுக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா நீ சொன்னதுக்காக தான் ஓட்டு போட்டேன்னு. இது அவங்க பொண்ணுங்களை சந்தோஷப்படுத்துறது இல்ல. அந்த பசங்களுக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க. இல்ல அந்த பொண்ணுங்களை சந்தோஷப்படுத்துறது. ஒரு ஐஏஎம்ல படிச்சுட்டு வந்தவனுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கும், டாக்டரா இருக்கும், அவனுக்கு அறிவு இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அதே பொண்ணு வந்து சீமானுக்கு ஓட்டு போடணும்னா போட்டுருவாங்களா? போய் சொல்லுங்க. அதே பொண்ணு வந்து சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னா போட்டுருவாங்களா? இல்லைன்னா பக்கத்து வீட்டு சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஓட்டு போடுங்கன்னா போட்டுருவாங்களா? அவர் நல்லவர்னே வச்சுக்கலாம் சார். அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா இவங்க போய் ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு சுயேட்சை வேட்பாளர் இருக்காரு, அவருக்கு போய் ஓட்டு போடுங்கன்னா போட்டுருவாங்களா? அப்படிங்கும் போது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. புரிஞ்சுங்களா? அவங்க சொன்னதுக்காக இவங்க போய் ஓட்டு போடல. புரிஞ்சுங்களா? அந்த ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. உடனே என்ன பண்றாங்க, விஜய் என்ன பண்ணியிருக்காரு, என்ன அறிக்கை பண்ணியிருக்காரு, அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. then they are getting impressed. புரிஞ்சுங்களா? then evil less evil விட்டுட்டு சாதாரண சாமானியனுக்கு ஓட்டு போடுவோம். ஓகேங்களா? சாதாரண சாமானியன் தான் அவர் வந்து. நான் வந்து தேவதூதர்கள் நான் முன்னாடி சொன்னேன், அவர் மேடையில சொன்னாரு. ஓகேங்களா? அவர் ஒன்று நான் தேவதூதர்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து வெறுத்தது என்ன தெரியுங்களா சார்? ஒண்ணு இப்ப கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் வச்சு அவங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சர்ச்சில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க சார், இந்த வாட்டி நாங்கள் ஒரு சர்ச்சில் சொல்ல விடல சார், அதோட பெரும் பங்கு எனக்கு உண்டு சார். நீ சொன்னீன்னா உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு. ஒரு சர்ச்சிலே வந்து யாராச்சும் வீடியோ எடுங்கன்னு சண்டே மாசத்துல உங்க யூடியூப் சேனல் வழியா நம்ம வந்து ரொம்ப அதை சொல்லியிருக்கோம் சார். எல்லா சர்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் ஆரம்பிச்சப்ப பிரச்சனை ஆயிடுச்சு, நீ இதை பேசக்கூடாது அப்படின்னு. இதே மாதிரி சொன்னாரு சார். இன்னைக்கு மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு தான் சார் பார்க்கணும். இன்னைக்கு மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். நீ ஒரு 4 பேரை வச்சு சொல்ல வச்சு நீ ஓட்டு வாங்கினீல, காசு கொடுத்து ஓட்டு வாங்கினீல, இதெல்லாம் உனக்கு கேவலமா தோணாதா? அதுல என்ன பெரிய விஷயம், 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அது வந்து கவர்மெண்ட் கொடுத்தது, டிஎம்கே கையிலேருந்து கொடுக்கல, கவர்மெண்ட் ஸ்கீம்ல கொடுத்தது. அப்புறம் எல்லா இடத்துலயும் பணம் கொடுத்தா கேள்விப்பட்டோம், நமக்கே தெரியல. ஒரு 50,000 கோடி கொடுத்துருக்காங்க சார். எல்லாம் ஒரு தொகுதிக்கு 20 கோடி 25 கோடியோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சார் 2000ல இருந்து 25,000 வரைக்கும் கொடுத்தாங்க. எங்க திருச்சியில மொத்தம் 9 தொகுதி இருக்கு. அப்ப மக்கள் எங்க தொகுதியில 2000 கொடுத்தாங்க. புரிஞ்சுங்களா? எங்க தொகுதியில 2000 கொடுத்தாங்க ஆவரேஜா. எங்க தொகுதி பக்கத்து தொகுதியில 25,000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. அப்ப மக்கள் துரோகிகளா மாறிட்டாங்க. காசை வாங்கிட்டு போட்டதுல முந்திலாம் சத்தியம் பண்ணதுக்கெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. கரெக்டா சத்தியம். இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீ என்ன ஒரு பெரிய பிராடு வச்சிட்டு போப்பா அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்ப என்னன்னா போன் பண்ணி காசை கொண்டு வந்து வை அப்படிங்கிறாங்க. வச்சுட்டு ஓட்ட மாத்தி கொடுத்திட்டாங்க. ஸோ இந்த வாட்டி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். இப்போ வந்து அவருக்கு மேண்டேட் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 120 இருக்குது. இந்த கோர்ட்டு நம்ம பேசின மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாசன் சேதுபதி அப்படின்ற பெரிய கருப்பண்ணை எடுத்து போட்ட கேஸில் வந்து கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்காங்க. 119 வச்சா கூட மெஜாரிட்டி. இது இல்லாமல் அமமுகவில் ஒருத்தர் இருக்காரு 120, காமராஜ் அவருக்கு கட்சி விட்டு விலகிட்டாங்க, அது 120 ப்ளஸ் இங்கே ஒரு 30 இப்போ வந்துட்டு இருக்குங்கிறீங்க. ஓகேங்களா? அதிமுகலேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது ஒரு 130. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் எதிர்கட்சி யார் ஆளுங்கட்சி யாருக்கு எவ்வளோ சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். நம்ம இந்த வீடியோ வந்து நீங்கள் போடுற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஃப்ளோ டெஸ்ட்டை பாஸ் பண்ணி ஓகே திரும்பவும் வந்து அதிரடியாகவே மக்கள் வச்சுருக்காரு. ஓகேங்களா? 10ஆம் தேதி மதர்ஸ் டேல ஆரம்பிச்சு 11, 12, 13 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மக்களும் வந்து பாலிடிக்ஸை வந்து இப்போ உத்து காண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசும்போதுனா யாராச்சும் ஓத்தெடுக்கும் போதுனா போய் பார்த்து நம்ம டிவியில் உட்காந்து பார்த்துருக்கோமா? இப்போ மொபைலில் பார்த்துட்டு இருக்காங்க சார். பீப்புள் கால் அடிக்டட் டு வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பாலிடிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி பேரும் பார்க்குறாங்க. ஓட்டு இருக்கிறவங்களும் சரி ஓட்டு இல்லாதவங்களும் சரி. ஓட்டு வச்சிருக்கவங்க 5.5 கோடி பேர் தான். ஓகேங்களா? நீங்கள் சொல்கிற ஒட்டுமொண்டு வாண்டுங்கன்னா கூட வந்து இன்னைக்கு நின்று பார்க்குதுங்க யார் எந்த கான்ஸ்டுவன்சி. அப்படிங்கும் போது அரசியல் புரிதல் இன்னும் ஜாஸ்தியாகும். புரிஞ்சுக்கலாம்? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதோட சூப்பராக இருக்கும். அதோட பார்த்தீங்க எலெக்ஷனுக்கு முன்னால் எல்லாரும் பரவலாக பேசுனது, கேண்டிடேட் எல்லாருமே யாரும் வெளியில் தெரியாது, அழகாக தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு. இப்போ இங்கே எம்எல்ஏ ஆப்போசிட் கட்சி எம்எல்ஏ எல்லாம் தட்டி தூக்கிட்டு போய்க்கிறாங்க. இல்லை சார், அப்படி கிடையாது. கேண்டிடேட் எல்லாம் இங்கே தெரியாது. ஓகேங்களா? நான் இன்னும் அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். உங்கள் கேண்டிடேட்னால் எங்களுக்கு நல்லா தெரியும்.
ஓகேங்களா. கே நேரு மேல நேத்து 1020 எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த கேண்டிடேட் தெரியாம இருக்கிறது நல்லது. உங்க கேண்டிடேட் தான் வெளியில தெரியக்கூடாது, புரிஞ்சா? உங்க கேண்டிடேட் எல்லாம் ஃப்ராடு. ஓகேங்களா. நேத்து எஃப்ஐஆர் வந்து 1020க்கு போட்டாங்க போல இருக்கு. டிவிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆரா வந்து நம்ம கே நேரு, அதுவும் எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. டிவிஎஸ்சியில் அவருக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுவும் கோர்ட் டைரக்ஷன் இருந்துச்சுல்ல சார், அந்த கோர்ட் டைரக்ஷன் வச்சு நேற்று போட்டிருப்பாங்க போல இருக்கு. இன்னும் அது ஆக்சுவலாக எஃப்ஐஆர் வெளியில் வரல. ஓகேங்களா. வி காட் அ நியூஸ் தட் 1020 crores வந்து அந்த கோர்ட் இன்பத்தூர் சார் அதிமுக வந்து அவர் போட்ட கேஸுக்கு டைரக்ஷனில் எஃப்ஐஆர் போட சொல்லியிருந்தாங்க. எஃப்ஐஆர் டிவிஎஸ்சி போட்டுருச்சு. நேற்று போட்டதா ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் அவர் தான். ஓகேங்களா. இனிமேல் நெக்ஸ்ட் அங்கே பாருங்க, இப்போ எதிர்கட்சி தலைவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அது வந்து அதுக்கு அடுத்தது பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா, ஏவா வேலு, அந்த மாதிரி ஈஸியாக எல்லாத்தையும் வரிசையாக நோட் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி ஒருத்தருக்கு ஒரு குண்டு வைக்கப்படும், புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்க் காலியாக போதா முதல் டெஸ்க்கு நான் தெரியல சார். ஏன்னா அவங்கன்னா ரொம்ப நல்லவர்கள் வல்லவர்கள், அவங்க மேல எந்த பழிபாவங்களும் நம்ம போடக்கூடாது, புரிஞ்சுக்கலாம். அது கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். மிக்க நன்றி. முடிச்ச இன்னொரு தடவை சார். ஓகே.